சப்பானுல யக்கூசா அப்படிங்கிற ஒரு கேங் ஒண்ணு இருக்கு. அதுங்களுக்கு எதிரி யாருன்னா சாமுராய் அப்படிங்கிற ஒரு கேங்காமா. எப்போ 1831 நம்ம குட்டி ஜெயலலிதா சொன்ன மாதிரி 1831 இல்ல 1970s இந்த யக்கூசாங்கிற கல்சட கேங் என்ன பண்ணுதுன்னா இந்த சாமுராய்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்காங்க இல்ல, அதுல 99 பேரை கொன்னுபடுது. அட பாவமே. அன்னைக்கு ரெஜிஸ்டர்ல 100 ஸ்டூடெண்ட்ஸோட பேர் இருக்கு, ஆனா இங்க 99 பாடிஸ் தான் இருக்கு. அதுல ஒருத்த மட்டும் பின்னங்கால் பொரடில அடிக்கிற அளவுக்கு வேகமா ஓடி இருக்கான். அவன் தான் நம்ம ஒரிஜினல் கவுண்டமணி, தி ஓஜி. அவன் எல்லா யுத்த கலையையும் கத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். அதுதானே இந்தியரா இருந்தாலும் அவனோட அப்பா ஜப்பானுக்காக போராடி வீர மரணம் அடைஞ்சாரு. கம்பி சுத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இந்தியால பிறந்த ஒருத்தன் சப்பான்ல நடக்கிற வேர்ல்டு வார் 2 போர்ல கலந்துகிட்டு உயிரை விட்டானா. அவனோட புள்ளதான் இந்த ஒரிஜினல் கவுண்டமணியா. என்னடா சரி, இந்த சப்பான் சண்டையெல்லாம் கத்துக்கிட்டு இந்த ஒரிஜினல் கவுண்டமணி என்னவா ஆகுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய பாம்பேல பெரிய ஒரு கேங்ஸ்டரா ஆகுறாருங்க. பாஷா பாய்லேந்து ராஜு பாய்லேந்து இன்க்ளூடிங் ராக்கி பாய், இந்த ஒரிஜினல் கவுண்டமணி பாய் வரைக்கும் எல்லாமே பாம்பேல தான் கேங்ஸ்டர் ஆகுறாங்க. இந்தியாவில் எவன் கேங்ஸ்டர் ஆகணும்னாலும் அந்த பாம்பே தான்டா. எப்படி பீகார்காரங்க நம்ம ஊர்ல வந்து பானிபூரி கடை போடுறாங்களோ, அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற கேங்ஸ்டர்லாம் கிளம்பி போய் மும்பைல ஒரு கேங்ஸ்டர் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் எப்படி இந்த மும்பைக்கு போனார் அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு இருக்குல்ல, அது சொல்றாங்க பாத்துக்கிடுங்க. சத்யா தாதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. அவன் சப்பான்ல என்ன புடுங்கிட்டு இருந்தான்னு தெரியல, ஆனா அவன்கிட்ட நிறைய தங்கம் இருக்கு. இந்த சப்பான்ல இருந்து எடுத்துட்டு போற தங்கத்தெல்லாம் மும்பைல ஒரு போர்ட் கட்டணுமாமா. எதுக்குடா அப்படின்னு கேட்டா, எவ்வளவு பேருக்கு வாழ்வு தரும், அந்த ஊர் மக்கள் பாவம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறான். இவன் என்ன சப்பான் பிரசிடென்டா இல்ல இந்தியா பிரைம் மினிஸ்டரா? அந்த நேரத்துல அந்த தங்கத்தை திருட சில கல்சடைங்க வருது. அப்ப இந்த ஒரிஜினல் கவுண்டமணி தான் உள்ள பூந்து அவன் வச்சிருக்கிற திருப்புடிச்ச வாளால எல்லாத்தையும் காப்பாத்துறான், அந்த சப்பானிஸ் வால். நான் நினைக்கிறேன் இவனே தங்கத்தை திருட தான் வந்திருப்பான். நீங்க எப்படி முந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள போட்டு தள்ளிட்டான். பல பேர் தலை தூக்க நீங்க போர்ட்ட கட்டுங்க, உங்களுக்கு துணையா நான் நிக்கிறேன். டேய், உனக்கு துணையே எவனும் இல்லடா. நீயே ஒரு அனாத பைய, நீ அந்த ஆளுக்கு துணையா நிக்க போறியா? என்னடா ரீல் விடுற டேய்? ஒரு துரு பிடிச்ச கம்பி வச்சுக்கிட்டா நீ ஒரு கேங்ஸ்டர். டேய், நாளா வாயில வடை சுடுறவனை கேள்விப்பட்டிருக்கேன்டா. நீ என்னடா வடை சட்டியவே வாயில வச்சுட்டு திரியற? அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, எல்லார் வீட்லயும் உருப்படாத ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட எந்த வேலையை சொன்னாலும் நமக்கு 9 வேலையை வச்சிருவான். எதனா ஒரு வேலை கொடுத்தா உடச்சு கையில கொடுத்துடுற. அது மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துல ஒண்ணு இருக்கு. அதுதான் உதவாக்கற ஜிம்மி. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். இவன் என்ன பண்றான், இந்த சத்யபாமா போர்ட் கட்டியிருக்கான் இல்லையா, அந்த போர்ட்ல சத்யபாமா பையன் தான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறான், இன்சார்ஜ். சாரி, அது சத்யபாமா இல்ல, சத்யதாதா. சோ அந்த சத்யதாதா பையனை இந்த ஜிம்மி போட்டு தள்ளிடுறான். இந்த ஜிம்மிங்கிற டாங்கியோட அப்பன் அவன் ரூலிங் பார்ட்டில ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறவன். அவ்வளவு பெரிய ஆளே இந்த ஒரிஜினல் கவுண்டமணிக்கு பயப்படுறானா பாத்துக்கணுங்களேன். சரி, இந்த சத்யபாமா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த சத்யதாதாவோடைய பையனையே கொன்னுட்டாப்ல. இப்பதான்டா நம்ம ஒரிஜினல் கவுண்டமணியோட கவுண்டரே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல. அந்த ஆளு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஊரை விட்டு போயிட்டானா. நல்ல விஷயம் தானே. நல்லா இருக்கிற பாம்பே ஊரை நாசம் பண்ணிட்டு இருந்தா ஓடி போயிட்டானே அப்படின்னு பார்த்தா, அவன் சப்பானுக்குலாம் ஓடி போகல, நம்ம ஊர் மதுரைக்கு வந்துட்டான். மதுரைக்கு? டேய், என்னடா எங்க ஊர் பக்கத்து வரீங்க? ஆந்திரா தெலுங்கானான்னு போக வேண்டியதுடா. இங்க என்னடா வேலை உங்களுக்கு? சரி, வந்ததான் வந்தீங்க. இந்த ரவுடி ஊர்னா உங்களுக்கு ஏன்டா இந்த மதுரை திருநெல்வேலி இதுதான் ஞாபகம் வருமா? ஏன் தஞ்சாவூர் பக்கத்து வருது, திருச்சி பக்கத்து வருது, கும்பகோணம் கோயம்புத்தூர் இப்படி போங்கடா. ஏன்டா அவங்களா மதுரை திருநெல்வேலி இதே காமிக்கிறாங்க? இதுல ஒரு அர்ஜுன்னு ஒரு கேரக்டர் ஒன்னு சுத்திட்டு இருக்கு. இந்த அர்ஜுனோட அப்பாவை தான் நம்ம ஒரிஜினல் கவுண்டமணி கொண்டாப்ல. இதனாலதான் அவர் ஊரை விட்டு போயிட்டாப்ல. ஏன் போனார், எதுக்கு போனார், என்ன புடுங்க போனார், அந்த கன்றாவியான பிளாஷ்பேக் எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்ப என்னன்னா, அந்த அர்ஜுன் ஓஜி வரட்டும், அவனை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காப்ல. அவர் ரத்தத்தால என் கையை நினைச்சதுக்கு அப்புறம் தான் பார்துவ கொண்டது யாரா இருந்தாலும் அவனை சும்மா விடக்கூடாது. டேய், கொன்னதே உன் பையன் தான்டா மொட்டை. இவனுக்கு ஆஸ்கார் கூடுறா ட்ரம்பே. கொன்னது யார் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது, இந்த ஜிம்மிங்கிற இந்த டாங்கி தான் அப்படிங்கிறது. ஆனா இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க தெரியுமா?
சத்யபாமா என்கிற சத்யதாதா, நீ என்னடா உங்க ஊர்ல பெரிய ஆளுன்னு நினைச்சேன். பஞ்சாயத்துல சவுக்கடி கொடுக்கற மாதிரி 4 சவுக்கடி கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. ஒருத்தி தன்னோட பையனை பெரம்பால அடிச்சிட்டு இருக்கா. ஒரு அப்பங்காரனா தடுக்க வேண்டியது அவன் கடமையா இல்லையா? அந்த மொட்டைக்கு அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏண்டா அப்படின்னு கேட்டா ஓஜி வந்துருவாருங்கிறான். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சரி, இந்த மொட்டத்துல எதுக்காக இந்த ஒரிஜினல் கவுண்டமணியை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. எத்தனை பிளாஷ்பேக்? 1000 பேருக்கு மேல ஆளுங்களை இறக்கியிருந்தேன். அத்தனை பேரை தாண்டி யாராவது வருவாங்களா? ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஆனா ஒரு நியாயம் வேணாமடா. ஒருத்த எப்படி 1000 பேரை அடிக்க முடியும்? அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. ஒரே ஒரு இத்து போன கத்திய, அந்த சப்பான் கத்தியை எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் கொல்ற மாதிரி காமிக்கிறீங்களே. சரி, இவன் தான் கத்தியை தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னா நீங்க பெரிய ரவுடிங்கிறீங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் கொடுத்துறாங்கடா. நீங்க என்னடா அப்கிரேட் ஆகாத ரவுடிஸா இருக்கீங்க? அந்த 1000 பேர்ல 100 பேருக்கு ஒரு கன்னு வாங்கி கொடுக்க பட்ஜெட் இல்லையாடா? நீங்க எல்லாம் என்னடா அப்கிரேட் ஆகாத ரவுடிஸா இருக்கீங்க? இதுல வேற எங்க ஊர் மதுரைக்கு வேற வந்து அசிங்கப்படுத்துறீங்க. மானத்தை வாங்காதீங்கடா. மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக். என்னதான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ், குன்ஃபு, கராத்தே, ராணுவ பயிற்சி, ஆமை ஓட்டில் கடல்வழி பயணம் இதெல்லாம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிருந்தாலும் எப்படா 1000 பேர் அடிக்க முடியும் ஒருத்தனால? என்னடா ரெட் புல் குடிச்சிட்டே அடிச்சானடா அவன்? இதெல்லாம் அந்த சப்பான் மாஸ்டரே ஒத்துக்க மாட்டான்டா. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அந்த வாழை எடுக்க கூடாது, தள்ளுங்கடா. ஆமா, அந்த வாள் இருந்துச்சுன்னா இன்னும் 2000 பேரை கொல்லுவான். ஒளிச்சு வச்சிருங்க. சோ தத்தி வில்லன்கள் சடா நீங்க. அவனை பிடிக்க சொன்னா வாழை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. மக்கு பயலுக போல. இவனுக்கு இது கூட தெரியல. இது ஒரு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கான். என்ன ஐயோ பாவம். வார்னிங் உனக்கு இல்ல, போனத்துக்கு தான். செத்து போன பணத்துக்கு வார்னிங் கொடுத்து என்னடா பண்ண போற? இப்ப தெரியுதா ஏன் ஒரிஜினல் கவுண்டமணின்னு சொன்னேன்னு? இப்படிதாண்டா படம் ஃபுல்லா பைத்தியக்கார மாதிரி அதை பேசிட்டு இருப்பாப்புல. இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் பேசுறது பூராமே படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸை மட்டும் தான். வீணா டென்ஷன் ஆகி கதறிட்டு இருக்க வேண்டாம் கமெண்ட் செக்ஷன்ல. புரிஞ்சுதோனோ? புரியனா டிஸ்க்ளைமரே 10 வாட்டி போட்டு கேளுங்க, புரிஞ்சிடும். சரி, இவனுக்கு ஹீரோக்கு தான் இவ்வளவு பில்டப் ஏத்துறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ போட்டிருக்க சட்டை ஜட்டிக்கு கூட அவ்வளோ பில்டப். இந்த ரத்தக்கரை படிஞ்ச சட்டைய கொடியா பறக்க விட்டாங்க. அந்த கொடி இன்னும் பறக்குது. அது என்ன தேசிய கொடியாடா? போர்ட்ல பறக்க விடுறதுக்கு மக்கு பயல்களா இருக்காங்கடா. ஆக்சுவலா அந்த ஜிம்மிங்கிற டாங்கி எதுக்காக இந்த சத்யதாதாவோட பையனை கொன்னாப்புலனா, இவன் RDX அப்படிங்கிற ஒரு பாம்பை வந்து இறக்குமதி பண்ணிருக்கான் பாம்பேல குண்டு வைக்க. ஆக்சுவலா இவன் RDX பாம்பை அந்த பாம்பேல வைக்கல, ஆடியன்ஸோட சீட்டுக்கு அடியில வச்சிருக்காங்க. தியேட்டர்ல பார்த்தவங்க எல்லாம் பாவம், உட்காரவும் முடியாம எந்திரிக்கவும் முடியாம குசு விட்டா கூட வெடிச்சிரும் போல. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாயடா. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. சரி, இந்த ஜிம்மி பைய யாரு? ஆளுங்கட்சியோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்ல இருக்கிற ஒரு ஆளு. அவன் என்ன பண்றான்? நிறைய போலீஸ் எல்லாம் போர்ட்டுக்கு அனுப்பி அந்த RDX கண்டெய்னர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேட சொல்றான். அங்கதான் நம்ம திமிரு பிடிச்ச கீதாவோட என்ட்ரி. உன்னை சுட்டு தள்ளி ஜெயிலுக்கு போயிட்டு எம்பிக்கு போன் பண்ணி பெயில்ல வெளியில வந்து நிப்பேன். வந்ததுக்கு அப்புறம் உன் கூட இருக்கிறவனுங்க வீட்டுக்கு போய் அவனுங்களையும் சுட்டு தள்ளி திரும்ப ஒரு போன் பண்ணுவேன். வெளியில வருவேன். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கீதா இவ்வளவு கான்பிடண்டா சொல்றத பார்த்தா இந்த MLA MP எல்லாம் இவதான் வச்சிருப்பா போல. இல்ல சொன்னா வேலை உடனே செய்ய வச்சிருப்பான்னு சொல்ல வந்தேன். டர்ட்டி மைண்ட் பீப்புள்ரா நீங்க. மதுரைக்கு போன இந்த ஓஜி அவர் பண்ண சம்பவம் என்னன்னா, இங்க கணபதி லாட்ஜில ஒருத்த 30 பேரை கொடூரமா கொண்டு போட்டிருக்கா சார். ஹியூமன் டிராபிக்கிங்ல இருந்து 40 பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக. உண்மையை சொல்லு, அந்த கணபதி லாட்ஜுக்கு இவன் எதுக்கு போனான்? மதுரைக்கு போனோமா, பன் புரோட்டா சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இல்லாம என்னடா வேலை உனக்கு லாட்ஜில்? ஏண்டா காஜி? இவரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் வைக்கிறாங்க. அவரோட பேக் எல்லாம் திறந்து பார்த்தா இந்த சப்பான்ல இருந்து வந்த போது இந்த துருப்பிடிச்ச வாளு, அங்கன எடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ, அதர பழச துப்பாக்கி எல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பெக்டரே மிரண்டு போயிட்டாப்ல. யோ சார், இவன் சாதாரண ஆளே இல்ல. கரெக்ட், மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் இந்த மென்டல் பையன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல ஒரு பெரும் புயல் வந்துச்சு.
எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. அன்னைக்கு நடந்ததை சொல்றதுக்கு கூட அந்த எஸ்ஐ நடுங்கிட்டான். ஏன் குளிர் ஜுரமா? போதுண்டா பில்டப் கொடுத்தது, கதைக்குள்ள வாங்கடா. இப்ப நம்ம ஓஜி ஒரிஜினல் காஜியா மாறுறாரு. மதுரையில நம்ம ஊருக்கார பொண்ணு பேரு கண்மணி அம்மா. அதை கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணி குழந்தையும் பெத்துக்கிறாரு. கம்பீரா, இவர் பேர் எலி. எலினா அவனை பொந்துக்குள்ள போக சொல்றா? ஏன்டா அவனை இங்க கூட்டாந்த? அதாவது இந்த எலி பொந்துக்குள்ள போகாம இங்க எதுக்கு வந்திருக்குன்னா, நம்ம ஊர்ல எப்படி இந்த கராத்தே இந்த சிலம்பம்லாம் கத்துப்போமோ, சப்பான்ல அக்கீடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்ம கலை போல அந்த அக்கீடோங்கிற வித்தைய இவர்கிட்ட கொஞ்சம் காமிச்சிட்டு அடி வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காப்ல. படம் முடிச்சு 50 நிமிஷம் ஆச்சு. ஒன்னு ஹீரோ போய் எவனையாச்சும் ஒருத்தன் அடிக்கிறான், இல்ல எவனாச்சும் ஒருத்தன் இவன்ட்ட வந்து அடி வாங்கிட்டு போறான். படம் முடிச்சு 1 மணி நேரம் கழிச்சு ஹீரோக்கு பில்டப் ஏத்தி 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 இவனுங்களே அழுத்து போயிருப்பாங்க போல. இப்ப வில்லனுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கன்னா இஸ்தான்புல்க்கு. அங்க அவன் பேர் வந்து ஓமியா. ஓமி என்னடா பேர் இது? ஓமி ஆம்னின்னு வேற ஒரு வார்த்தையும் தோணுது. இவன் என்னடானா இஸ்தான்புல்ல பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பாம்பு வச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா பாம்பு வச்ச பக்கத்து வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டு இருக்க? டேய், இந்த படத்துல எல்லாரும் மென்டல் பையனடா. தே கால் ஹிம் ஓஜி அப்படின்னு படத்துக்கு டைட்டில் வச்சிருக்கிறது பதிலா தே கால் ஹிம் ஒரிஜினல் மென்டல் வச்சிருக்கலாம்டா. இந்த ஓமிங்கிற ஆம்னி இப்ப இந்தியாவுக்கு வரானா. இஸ்தான்புல்ல பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பாம்பு வச்சு வெடிச்சிட்டு இருந்தான். இப்ப பாம்பே வந்து வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். அதுக்காக கண்டிப்பா அவன் நம்ம போர்ட்டுக்கு வருவான். வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். தாதாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இந்த சத்யபாமா இப்ப எங்க கிளம்பி போயிருக்காருன்னா, 5 நிமிஷம் நீங்க வில்லனுக்கு பில்டப் கொடுத்தது போதும், இப்ப நான் திருப்பி ஹீரோக்கு பில்டப் கொடுக்கறேன்னு சொல்லி கிளம்பிட்டாப்ல. இவன் கிளம்பி ஓஜியை தேடுறேன்னு சொல்லி போவ, அந்த ஜிம்மி பைய இந்த சத்யதாதாவை தேடுறேன்னு அவனும் பின்னாடியே போக, காலாவதி ஆனது என்னமோ நம்ம ஓஜியோட காஜி தான். எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே. சோலி முடிச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணி பாம்பேல இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, நம்ம ஓமி அவரோட ஆம்னில வந்து இறங்குறாரு. உங்க எல்லாரையும் காப்பாத்த கீதா வந்திருக்கா. இப்ப அவளை காப்பாத்த யார் வருவா? ஆரம்பிச்சுட்டானுங்க பில்டப்ப கொடுக்க. டே, நீ எல்லாம் ஒரு வில்லனாடா. அவனுங்க ஹீரோக்கு பில்டப் கொடுக்கறாங்க, ஒரு நியாயம் இருக்கு. நீயும் அவனுக்கு பில்டப் கொடுக்கறியடா. இதுக்கு நீ இஸ்தான்புல்ல இருக்கிற பக்கத்து வீட்லயே பாம்பு வச்சிருக்கலாம்டா. யார கூட்டிட்டு வரியோ கூட்டிட்டு வா. இப்பதான்டா பிரைட்டா ஆரம்பிக்கிறான். வில்லன்னா இப்படிலாம் பண்ணணும்டா. உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்றேன். மறுபடியும் முதல்ல இருந்தா. டே, உங்களுக்கு பில்டப் கொடுக்க நேரங்காலம் தெரியலையாடா? அங்க ஒரு புள்ள உயிருக்கு போராடிட்டு கிடக்குறா. இப்பயும் உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவில்லாம ஹீரோக்கு பில்டப் கொடுத்து உட்காந்துருக்கீங்க. இது பில்டப் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த புள்ளையோட பிராணம் போயிரும் போல இருக்கு. ஐயோ, இந்த இலவு கதையில எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த சத்யதாதா வந்ததுனாலதான் இந்த ஜிம்மி பைய அந்த சத்யதாதாவை துரத்திட்டு வரான். இந்த சத்யதாதா ஹாஸ்பிட்டல் போனதுனாலதான் அந்த ஜிம்மி பையில ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அப்ப இந்த ஒரிஜினல் கவுண்டமணியோட ஒய்ஃப் செத்ததுக்கு காரணம் ஜிம்மி இல்ல, சத்யதாதா தான். ஆனா இப்ப என்னடானா ஓஜி இவனுங்க அழிக்க பாம்பேக்கு ரிட்டர்ன்ஸ். வணக்கம்டா மாப்ளை, தேனியில இருந்து. டேய், அவனுக்கு சப்பான் மொழியில சொல்லி புரிய வைங்கடா. சாவடிச்சது ஜிம்மி இல்ல, இவனுடைய ஸ்டெப் டாடு தானே. இன்ட்ரோவல்ல ஒன்னு போடுறாங்க பாருங்க, ஃபயர் ஸ்டார்ம் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி. டேய், பாக்குற ஆடியன்ஸ்க்கெல்லாம் ஸ்டொமக் பர்னிங் இஸ் ஹியர்ரா. வயிறு எரியுதுரா, பத்தாதுக்கு குண்டி வேற எரியுதுரா. ஃபயர் ஸ்டார்ம் இஸ் ஹியரா. இந்த கல்ச்சால போறவங்க ஹீரோக்கு ஒரு வழியா பில்டப் ஏத்தி ஏத்தி திருப்பியும் பாம்பேக்கு வர வச்சுட்டாங்க. அப்படிப்பட்டவன் திரும்ப வரான். இந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி இந்த கீதா ஆண்டிய இந்த ஆம்னி பைய கடத்திட்டு போயிட்டான். இப்போ ஹீரோ என்ன பண்ணணும்? அந்த வில்லனை தேடி தான் போகணும். ஆனா இந்த பைய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருக்கான். கீதா மாவன் எங்க ஆளுங்களோ எங்கடா? இந்த ஆளு ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன் பாருங்களேன். முதல்ல விரல வெட்ட கத்தியை கேட்டான். இவன் விரல வெட்ட ஒரு கத்தி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் கையை வெட்ட கத்தியை கேட்டான். சக்கர், அவன் கையை வெட்டிடு. அப்புறம் அதுவும் வேண்டாம், எனக்கு துருப்பிடிச்ச கத்தி தான் வேணுங்கிறான். நான் கேட்டது ஒரு துரு பிடிச்ச கத்தி ஒன்னே ஒண்ணுதான். நீயே இவ்வளவு பெரிய துருப்பிடிச்ச கத்தி வச்சிருப்பியே, எங்கடா அது அந்த சப்பானு கத்தி? மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டியா? சரி சரி. ஒரு வழியா இவனுங்களும் கீதா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு உள்ள போயிடுறாங்க. அங்கேயும் பில்டப். சரியான சொர்ண கட்ட கேங்ஸ்டரா இருப்பான் போல. கால்ல நெருப்பு இருக்குன்னு கூட தெரியாம வந்துட்டு இருக்கான். டேய், இந்த காலு கீழே தீப்பொறி பறக்கிறது, இந்த சூளை சாணி மிதிச்சுட்டு வர மாதிரி எஃபெக்ட கொடுக்கறது உங்க தாத்தா பாலையாவே பண்ணிட்டாரா? புதுசா உருட்டுங்கடா. இவன் சாம்பல் வரைக்கும் டைம் தரேன், எல்லாத்தையும் விட்டுரு. ஓமிக்கு வார்னிங் கொடுக்கறியா நீ? வார்னிங் இல்ல, ஆர்டர்.
இங்க பாருங்க ஓஜி, உங்க ஆர்டர் எல்லாம் ஸ்விக்கி சொமோட்டோட வச்சுக்கோங்க. எங்க ஆளு யாரு தெரியுமா? அவர் சொன்னா எத்தனை ஆம்னி வெடிக்கும்னு தெரியுமா? இஸ்தான்புல்ல எய்த்த வீட்டுல இருந்துட்டு பக்கத்து வீட்டுல பாம் வச்சவன் எங்க ஆளு. சாக்கிறத இந்த முட்டா மொக்க கதையில எத்தனை பிளாஷ்பேக்னு தெரியாது. என்னன்னா அது பாட்டுக்கு வருது டன்னு கணக்குல. இந்த ஆம்னி வில்லன் இருக்கான்ல, இவனோட ஹெட் ஒருத்தன் இருக்கான், டேவிட் புல் அவன் பேரு. அந்த டேவிடு பாம்பேல பாம் வைக்க பிளான் பண்றான் 9 இடத்துல. அந்த பாம்பு எங்கெல்லாம் வைக்க போறான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா எந்த டேட்டுக்கு வைக்க போறான் அப்படிங்கறத எப்படி திரும்ப கண்டுபிடிக்கிறாரு? நாளைக்கு தான் இவன் பிறந்த நாள். நாளைக்கு தான் இவன் பிறந்த நாள். பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? எப்படிப்பட்ட மூளை பத்தீங்களா இவங்களுக்கு? நாளைக்கு டேவிட் புள்ளையோட பிறந்த நாளாம். அதனால நம்ம ஆம்னி நாளைக்கு தான் அந்த பாம்பு வைக்க போறாராம். இதெல்லாம் பார்த்து தமிழ்நாடோட இன்டெலிஜென்ஸ் கத்துக்கோங்கடா, கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். சரி, நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு மேட்ரு ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. நம்ம ஓஜி 15 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு பாம்பே விட்டு மதுரைக்கு போனார்? மதுரை பன் பரோட்டா சாப்பிட போனாரா? மதுரை கறி தோசை சாப்பிட போனாரா? இல்லை, இந்த அர்ஜுன்ங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று வந்துச்சு இல்ல, அர்ஜுனோட அப்பாவை கொன்னது ஓஜி தான் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் நம்பிட்டு இருக்காப்ல. ஆனா அர்ஜுனோட அப்பாவை கொன்னது யாருன்னா அர்ஜுன் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நம்ம அர்ஜுனுக்கு ஒரு 10-11 வயசு இருக்குங்க. தெரியாம கன் எடுத்து அவர் அப்பாட்ட தரும்போது கன்னு ட்ரிகர் ஆகி புல்லட் அவர் உடம்புல பாஞ்சு செத்து போயிடுறாரு. இது அந்த 10-11 வயசான அர்ஜுனுக்கே தெரியலையாம் தான் அப்பாவை கொன்னாருன்னு. ஏன் சார் அழுகுறீங்க? சரி, இதுக்கேண்டா ஓஜி ஓடி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அர்ஜுன் பைய சுட்ட விஷயம் தெரிஞ்சு ஓஜி ஓடி வராப்ல. உடனே நம்ம ஓஜி லைட் ஹார்ட்டட் பர்சன் ஆச்சே. இந்த விஷயம் அர்ஜுனுக்கு எப்பவும் தெரியவே கூடாது. ஒக்காளி ஒரு கன்னை எடுத்துட்டு நிக்கிறாப்புல ஒரு போஸ்ல, அதான் நம்ம அர்ஜுன் பாக்குறாப்புலையா. அது அவருடைய கபாலத்துக்கு ஏறி இவர் தான் தன்னோட அப்பாவை கொன்னார் அப்படின்னு சொல்லி மெமரியில ரிஜிஸ்டர் ஆயிருதான். நீ எதை பாத்தியோ அதையே உண்மைன்னு நம்பிட்ட. அந்த புல்லட் சவுண்ட் கூட உன் காதுல கேட்காது. நீ ஒரு சவுட்டு பைய. இதுக்காக இந்த முட்டா பைய 15 வருஷம் தலைமறைவா இருந்திருக்கா மதுரையில. இப்படி ஒரு கேன பிளாஷ்பேக்கை யோசிப்பீங்களாடா? இந்த முட்டாத்தனமான பிளாஷ்பேக்கை அர்ஜுனும் நம்புறாப்ல. அவ இதெல்லாம் செஞ்சது நம்ம குடும்பத்துக்காக. டேய், இந்த படத்தை பாக்குற முட்டாள் ஆடியன்ஸ் கூட நம்ப மாட்டான்டா. இப்படி ஒரு கன்றாவிய பிளாஷ்பேக் எங்காவது பார்த்தது உண்டா யுவர் ஆனர்? இப்படியே ஹீரோக்கு பில்டப் ஏத்தி பிளாஷ்பேக் உள்ள ஒரு பிளாஷ்பேக் உள்ள ஒரு பிளாஷ்பேக்னு சொல்லி கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. உருட்டி தள்ளிட்டாங்க. சரி, கிளைமேக்ஸ்லயாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸ்லயே வந்து பிளாஷ்பேக் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஜிம்மி மட்டும் இல்ல, நானும் இருந்தேன். டே ஆம்னி, போதும்டா, நீ வில்லன்றா. நீயாச்சும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா நடந்துக்கடா. டியர் மாண்டிஸ், பொதுவா நம்ம ஊர் படங்கள்ல எல்லாம் இந்த வில்லனை கொல்ல போகும்போது ஒரு 4-5 பஞ்சையில கொண்டு பேசுவாங்க. அது தப்பு இல்ல, பேசலாம். ஆனா அந்த கழிச்சடைங்க கழிச்சால போறவங்க ஜப்பான் மொழியில பேசிட்டு இருக்காங்க. வாஷியோ வாஷி யாசைன வாஷியோ கோரோசுனி வா சுபாசாவோ கிரிவோதோசு ஹிட்சுயோகாரு ஜிமெனி ஒச்சிதாரா. ஒரு கர்மாந்தரமாச்சும் புரியுதா? பசிங்கிற சைத்தானுங்கிற பச்சாங்கிற என்ன? இந்த கதையை பாத்தீங்கன்னா அடு பயங்கரமான நிறைய பேர் அரைச்ச ஒரு குப்பை கதை தான். பாம்பேல பாம் வைக்க போறாங்க. அதான் நம்ம ஹீரோ தடுக்க போறாரு. இதுக்கேண்டா அவன் சப்பான்ல இருந்து மர்மக்கலை எல்லாம் கத்துக்கிட்டு வரணும். அந்த ஓப்பனிங் சீன்ல ஒருத்தன் மட்டும் தப்பிச்சான் தெரியுமா? அந்த ஒருத்தன் யாரா அப்படின்னு சொல்லி அப்பவே துரத்தி அவன் மண்டையில 2 போடு போட்டிருந்தீங்கன்னா அவன் மும்பைல உள்ள போர்ட்டுக்கு வந்திருக்க மாட்டான். சரி, இப்ப என்ன? ஹீரோ பாம் வைக்கிறத தடுத்துட்டாருங்க. ஒரு வழியா படம் முடிஞ்சு தொலைஞ்சிருச்சு போல, கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா சப்பானுக்காரன் யார் அவன்? அந்த யாக்கூசா கேங்னு சொல்லி ஒரு கேங் ஒன்று சுத்திட்டு இருந்துச்சுல ஓப்பனிங் சீன்ல. அந்த கேங்ல இருந்து ஒரு கிழவன் வந்து எங்க படையால அவனை சமாளிக்க முடியல. இவன் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமான்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். டேய், ஆரம்பத்துல இருந்து அவனுங்களே அதை தான்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேற என்னடா ஜப்பான்ல இருந்து தனியா வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்க? அவன் தான் ஒரிஜினல் கேங்ஸ்டர். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவேன் நல்ல தம்பி. அங்கதாங்க போடுறாங்க. டைரக்டர் சுஜித் பாட்டோல ஆனாண்டா, அவனுக்கு புண்ணியமா போகுண்டா. நெஞ்செல்லாம் அடைக்குதுடா. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார், எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்?